அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்க்குற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது இன்றைக்கி அதோட முதல் பகுதியாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது ராமபிரானோட நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம் வந்து முதல் 3 பாதங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து மிதுன ராசிலையும் 4ஆம் பாதம் மட்டும் கடக ராசிலையும் வருங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திறமையானவர், நேர்மையானவர்கள், உண்மையை பேசுவாங்க. ஓகேங்களா? இது ராமபிரானோட நட்சத்திரம் அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பு இவங்களது. குருவோட நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா குருவாக இருக்கார். இது ராமபிரான் நட்சத்திரத்தினால ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த தனுசை உடைச்சா மாதிரி இவங்க எந்த நட்சத்திரம் எந்த தனுசை உடைக்கணும்னு கேட்காதீங்க. அது வந்து அவர் வில்ல உடைச்சது வந்து அது வேறொரு காரணமும் இருக்குது. அதை வந்து சிறப்பு பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதனால் இந்த நட்சத்திரக்காரர் வில்ல உடைச்சா தான் கல்யாணன்றதுலாம் கிடையாது. அது கதை வேறு, இது வந்து ரியல். ஓகே, அதுவும் வாழ்க்கை தான். அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வீர சாகசம் செய்கிற அரச குலத்தில் வந்து அப்படி ஒரு செயல்கள் செய்கிறவங்களுக்கு தான் வந்து பெண்ணை கொடுப்பாங்க. அது அந்த காலங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? எதுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவங்க வந்து நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க, எல்லோரும் அன்பு பாராட்டுவார்கள். நட்பு சாம்ராஜ்யம் இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகளுக்கு எல்லாருக்குமே வந்து நன்மைகள் நிறைய செய்வாங்க. உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது உதவினா கூட ஓடி போய் செய்வாங்க. பெற்றோர்களை மதிப்பாங்க. இவங்க பொய் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? இவன் பகைவர்களையும் மன்னிப்பாங்க. எப்படி வந்து மறப்பது மனித இயல்பு, மன்னிப்பது மகேசன் இயல்புன்ற மாதிரி இவங்க வந்து யாராவது குற்றம் இவங்க தவறு செய்தால் கூட அவங்களே மன்னிச்சு ஏற்றுக்கிற பக்குவம் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்குங்க. இவங்க சிறப்புகளே தனிங்க. இவங்க யாரையும் எதைக்கும் பகைச்சிக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை வந்து டக்குன்னு வந்து இவங்க தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை மற்றவங்க யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட அதில் அதையும் கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு அதில் தனக்கு தெரியாத விஷயம் எதையா இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கற்றுப்பாங்க. கற்றுக்கணும்னு நிறைய விரும்புவாங்க. நல்ல படிப்பாளிகள். இந்த ட்ரேடிங்கு இதிலலாம் வந்து இவங்க நல்ல பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடாது. இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக பண்ணலாம். இவங்க அறிவு ஞானம் அதிகமாக இருக்கும். இவங்க வேலையில் வந்து இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்காங்க. இவங்க செய்கிற தொழில் வந்து நேர்மையாக இருப்பாங்க. வேலையிலையும் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதனாலே வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில இவங்க மேலே வந்து ஒரு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்க வேலையை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க. அந்த வேலையும் வாங்குறதுலேயும் இவங்க கெட்டிக்காரர்கள் தான். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும். இவங்க வேலை ஏன்னா இவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கச்சே வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்குங்க. இப்போது சொல்லுவாங்கள்ல, வேலை செய்கிறனுக்கு வேலை கொடு, சும்மா இருக்கணும் சம்பளம் கொடுன்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனால் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இவங்க கூட இருக்கவங்க வந்து அந்தளவுக்கு செய்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் வந்துடும், மேலே போயிடுவாங்க. இவர்களால் வந்து நன்மை அடைந்தவர் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களால் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நிறைய ஹெல்ப்பிங் ரெண்டத்தையும் பண்ணியிருப்பாங்க. இவங்களால் மேலே வந்து நிறைய பேர் வந்து இவங்களை ஒரு சிலர் வந்து இவங்க நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில கசப்பான நன்மைகளை தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. நண்பர்கள் மட்டும் அதிகமாகவே இருக்குங்க. எப்படி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, என்னுடைய சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம், என்கிட்ட வந்தவங்கெல்லாம் வந்து என்னுடைய நன்மை என் பாசத்தினால வந்தவங்க, பணத்தினால இல்லைன்றாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சாம்ராஜ்யம் வந்து நட்பு வட்டமே அந்தளவு பெரிய நட்பு வட்டம் இருக்குங்க. இவங்க ஹெல்ப்பிங் டெண்டன்சி பண்ணுறதை வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. தற்பெருமை கிடையாது. எப்படி வலது கை செய்யுது இடது கை தெரியாதுன்னு சொல்லுவாங்களோ அதுவே இவங்க செய்கிற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை வந்து சொல்லி காட்ட மாட்டாங்க. நட்பு வட்டங்கள் அதிகமாக இருக்கும். நீதி நேர்மையாக பாராட்டுவாங்க. அதேமாதிரி இவங்களாம் மேலே வந்தவங்களை வந்து இவங்களை மறக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது இல்லைனா டக்குன்னு இவங்க கேட்காமையே அந்த ஹெல்ப்பை வந்து இவங்களுக்காக செய்வாங்க. அந்த இது இவங்க நிறையவே இருக்குது. வேலை விஷயத்தில் இவங்க வந்து திறமையானவர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க. இது வந்து வேலை விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகும். பட் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரும். இதுலேயே தான் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சிருங்க. இவங்க வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. ராமபிரானோட நட்சத்திரம் குருவோட அதிபதி குருவாக வர்றது, புதனும் சேர்ந்து இருக்குது, சந்திரபாபனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து எதுவுமே வந்து தடை இருக்காது. இவங்க சுய முயற்சியில் மேலே வருவாங்க. செல்வ வளங்களும் நிறையவே இருக்கும். யாருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதேமாதிரி பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இடத்துல மதிப்பு குறைஞ்சிதுன்னா கூட இவங்க பக்குவமாக வெளியே வந்துடுவாங்க.
அதுக்காக அவங்கள பகைச்சிக்க மாட்டாங்க. நட்பு வட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடன்பிறப்புக்காக இவங்க நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் செய்துருவாங்க. கடைசியில ஏமாளின்ற பட்டம் இவங்களுக்கு மிஞ்சும். ஏன்னா இவங்க வந்து ஈவு இரக்கம் ஜாஸ்தியா இருக்கு இவங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா? இரக்கத்தன்மை அதிகமா இருக்கு. அதனால வந்து நெறைய சில சமயங்கள்ல வந்து ஒரு சில கசப்பான உண்மைகள வந்து இவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உறவுகளுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவங்க செய்ற வேலையிலயும் ஒரே நேர்த்தி இருக்கும். இவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் இவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. இவங்களோட பிற்கால வாழ்க்கைன்றது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் பிள்ளைகளாலயும், மனைவிகளாலயும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாவே இருக்கும். பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னுவாங்கல்ல, அது இவங்களுக்கு கரெக்டாவே பொருந்துங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே வச்சிருப்பாங்க. நல்ல நிலைக்கு வருவாங்க. யாருக்காகவும் எதுக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. எல்லார் பகைவர்கிட்டயும் அன்பு பாராட்டும் நட்பு வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. அது இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. யாருக்காக ஒரு ஹெல்ப்ன்னு எல்லாரையும் செய்வாங்க. பகைவர்களுக்கும் நன்மைகள் செய்ய தான் வந்து இவங்களோட சிறப்பு அம்சங்க. மற்றவர்கள் மாரி தற்பெருமை கொள்ளாதவர்கள் இவர்கள். உண்மையானவர்களா இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கும். இறை பக்தி அதிகமா இருக்கும். ஜீவ சமாதிகள் இதுக்கெல்லாம் வந்து மகான்கள் ஜீவ சமாதிகள் இடத்துல அவங்க அடிக்கடி போய் சந்திப்பாங்க. ஓகேங்களா? கிரிவலம் அதிகமா போவாங்க. ஓகேங்களா? மத்தபடி அதே மாரி தான தர்மங்கள்லாம் செய்வாங்க. இவங்க செய்யறத வந்து வெளிய சொல்ல மாட்டாங்க. நெறைய தான தர்மங்கள்லாம் இவங்க செய்வாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது ஒரு உதவின்னு வந்து கேட்டாங்க உடனே முகம் சுளிக்காம டக்குன்னு கையில என்ன இருக்கோ அத எடுத்து செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீதி நேர்மைவாதி, நியாயவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பாசம் இதெல்லாம் எதுனா வானமே எல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இவங்க பாசம், அன்பு எல்லாமே மற்றவர்கிட்ட இருப்பாங்க. எல்லாரும் சகஜமா பேசுவாங்க. இவங்க என்றும் மார்க்கண்டேயன்னு சொல்லலாம். என்னதான் இவங்க வயசானாலும் வந்து இவங்க தோற்றத்தில வந்து அந்த இளமை என்னைக்குமே இருக்கும். அந்த ஒரு இது இவங்களுடைய செயல்பாடு நட்சத்திரக்காரர்ட்ட ஸ்பெஷாலிட்டி. மேலும் நெறைய இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்னும் நிறையவே இருக்குங்க சிலருக்கு. பட் நேரமின்மைக்காண்மையாக இதோட இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க சிறப்புகள இத பத்தி பேசுவோம். மேலும் விட்டு போனத வந்து நம்ம சிறப்பு பகுதியில பார்ப்போம். அடுத்த பகுதியில வந்து இந்த நட்சத்திரத்தில பாதம் வரை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.